السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء. وقال رسول الله صلى الله عليه وسلم من لا أدب له لا علم له. صدق النبي صلى الله عليه وسلم. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான ஐக்கிய முஸ்லிம் ஜமாத் ஆழ்வார் திருநகரி நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தாளர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவைகுண்ட வட்டார ஜமாத்துல் உலமா சார்பாகின் சபையின் சார்பாக இதுவரைக்கும் மீலாது விழா, அதே போல சமய நல்லிணக்க விழா, போதை விழிப்புணர்வு மாநாடு என்கிற தலையங்கத்தின் கீழெல்லாம் நாம் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக நாம் நடத்தக்கூடிய விஷயங்களினுடைய முக்கிய நோக்கமே வளரும் சந்ததிகளுக்காக அவர்கள் படித்த அந்த இல்மை ஷரியத்தினுடைய கல்விகளை எந்த அளவிற்கு அவர்கள் கற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதற்கென்று தனிப்படையாக ஒரு சிலபஸை உருவாக்கி ஒரு தேர்வுகளை வைத்து அந்த பிள்ளைகளினுடைய கற்றுதலின் அளவுகளை நாம் நிர்மாணம் செய்யலாம் என்கிற அடிப்படையில் ஒரு ஆலோசனை கடந்த 3 மாதத்திற்கு முன்பு முடிவு செய்யப்பட்டு வெற்றிகரமாக இந்த மாதத்தினுடைய 16ஆம் தேதி தெற்காத்தூரில் வைத்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தேர்வு நடைபெற்றது. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால நமது மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று தாங்கள் கற்ற 1 மாத காலமாக கற்ற அந்த கல்வியில் எந்த கேள்விகளை கேட்டாலும் எழுதக்கூடிய அளவிற்கு முழு வீரியத்தோடு அவர்கள் படித்திருக்கிறார்கள், பயின்றிருக்கிறார்கள். அதை தங்களுடைய தேர்விலே அவர்கள் எழுதி வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். பாரக் அல்லாஹ். அல்லாஹ் நமது சந்ததிகளின் பிள்ளைகளினுடைய மார்க்க ரீதியிலான இல்மில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களை வானவர்களுக்கு சுஜூது செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய பெருமையை அல்லாஹ் உயர்த்தினான் என்று சொன்னால் அதற்கான பின்னணியை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா திரு குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கான இல்மின் காரியத்தினால், அவர்களுக்கு இருந்த கல்வியின் காரணத்தினால் தான் அவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்களாலும் சங்கை செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போல இறுதி தூதரான ஹதரத் ஹாத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது அவர்களுக்கு இறங்கிய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே, நீங்கள் ஓதுவீராக. ஓதுதல், வாசித்தல், படித்தல், இந்த படிப்புதலின் வாயிலாகத்தான், கல்வியின் வாயிலாகத்தான் மனிதன் சங்கைக்குரியவனாக இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அவன் மேன்மையை பெறுகிறான். திருக்குர்ஆனினுடைய ஒரு இடத்தில் குல்ஹல் யஸ்தவில் ஆமா குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். இந்த சமமா என்கிற கேள்விக்குள்ளே அர்த்தம் அடங்கியிருக்கிறது. நிச்சயமாக 2 பேரும் ஒருவர் அல்ல, 2 பேரும் சமநிலையில் உள்ளவர்கள் அல்ல. அப்ப படிக்குதல், கல்வியை கற்குதல் என்பது ஒரு மனிதனை சிறந்தவனாக அல்லாஹ்விடத்தில் அடையாளப்படுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு ஒரு 7 தடவை திருக்குர்ஆனினுடைய பனி இஸ்ராயில் என்கிற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தடவை ஓதி விடுவார்கள் என்று நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். வகுலில் ஹம்துலில்லாஹில்லதீ லம் யத்தகிது வலதம் வலம் யகுல் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலியும் மினதுல்லி வகப்பிருஹு தக்பீரா. அல்லாஹ்வை நான் புகழுகிறேன். எப்படிப்பட்ட அல்லாஹ்? லம் யத்தகிதஹு வலதா, தனக்கு எந்த குழந்தையும் ஆக்கிக் கொள்ளாதவன். பலகீனத்தால் அல்ல, அவனால் ஆக்கிக் கொள்ள முடியும் என்றாலும் கூட தனக்கு எந்த குழந்தைகளையும் ஆக்கிக் கொள்ளாத. வலம் யகுல் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்க், அவனுடைய ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு, அதிகாரத்தை போன்று அவருக்கு நிகரான யாருமே இந்த பூமியில் இல்லை.
வலம் யகுல்லஹு வலியும் மினதுல்லி வகப்பிருஹு தக்பீரா. அப்படிப்பட்ட ரப்புவை நான் பெருமைப்படுத்துகிறேன் என்கிற அந்த பிரார்த்தனையை, அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் பிள்ளைகளுக்கு, தனது பேர குழந்தைகளுக்கு ஓதி விடுவார்கள் 7 தடவை. நம்ம பார்க்கிறோம், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட இந்த பூமியில 28 ஆண்டு காலங்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் சொர்க்கத்திற்கே அவர்கள் தலைவி. அதே போல பெருமானாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுக்கு அவர்கள் தான் தலைவர். அப்போ இல்மை உடைய குழந்தைகளாக, ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நமது குழந்தைகளை நாம் வளர்த்தாட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தீன், நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒன்று. அது உலகம் சார்ந்த கல்வியில கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு மனிதனை தீன், மக்தபு, மதரசா மட்டும்தான் சிறந்த ஒழுக்க சீலனாக, நற்குணத்தினுடைய அடையாளமாக அவனை மாற்றுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு அல்லாஹ்வுடைய சிஃபாத்து தெரியவில்லை, அகாயிதுல் இஸ்லாம், அல்லாஹ்னா யாரும் தெரியல, சீரத்து ரசூல் பற்றி தெரியல, துஆவினுடைய மகத்துவமும் முக்கியமும் தெரியவில்லை, ஒழுக்கம் என்பது பேரளவில் கூட இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் அலசி ஆராய முற்படுகிற பொழுது அவர்கள் யாருமே சரியான முறையில் மக்தபு, காலை மாலை மதரசாவை அவர்கள் என்ன செய்யல, பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்கிற அந்த விஷயம் மட்டும் நமக்கு காண கிடைக்கிறது. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்தபு மதரசாவை உயிரோட்டம் பெற செய்வானாக. இன்னும் அந்த மதரசாவில் கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் ஆர்வங்களையும் பிள்ளைகளுக்கு, மதரசா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அதிகமாக ஏற்படுத்தி தருவானாக. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே, இந்த தேர்வினுடைய நோக்கமே நம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பாடங்களை போன்று மதரசாவினுடைய பாடங்களையும் அவர்கள் அதிகமாக ஆர்வத்தை அதில் செலுத்த வேண்டும், அதிக அக்கறையை செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தின் கீழ் தான் இது வைக்கப்பட்டது. என்ன நோக்கத்திற்காக இந்த தேர்வும் அதே போல பரிசளிப்பு விழாவும் நடத்தப்படுகிறதோ அதை எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து வரும் காலங்களில் நமது மதரசாவினுடைய பிள்ளைகளுக்கான மார்க்க கல்வியின் அதிகப்படியான அக்கறைகளையும் ஈடுபாடுகளையும் கொண்ட பிச்சனங்களாக, சந்ததிகளாக நம் அனைவர்களின் பிள்ளைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கீகரித்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.